எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எம்டி ஸ்டொமக் வெறும் வயித்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே. டீ காஃபி எனக்கு தெரிஞ்சு குடிக்க கூடாது காலையில. கரெக்ட். அது வந்து அசிடிக், அதாவது ஹார்ட் பர்ன்ஸ், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்டாக்கும். அது குடிக்க கூடாது. டாக்டர் எல்லாரையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஆனா நம்ம யாருமே அதை கேட்கறதே இல்ல. அதுலயே நிறைய பேர் வந்து பெட் காஃபி கொடுங்கன்னு கேட்பாங்க. பெட் காஃபி. ஆமா. சோ சிரிக்காதீங்க. நானா? சரி, அடுத்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி. கரெக்ட். இந்த லெமன், ஆரஞ்சு ஜூஸ், இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம வெறும் வயித்துல கன்சியூம் பண்ணிக்க கூடாது. இதுவுமே நமக்கு நெஞ்செரிச்சல், அசிடிக் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. முறுக்கு மிச்சர்லாம் தட்டு ஃபுல்லா போட்டு காலைல இருந்துச்சு நல்லா வச்சு நீங்க பண்ணுவீங்கல்ல. கரெக்ட். முறுக்கு மிச்சர் அதெல்லாம் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வெறும் வயித்துல சாப்பிடவே கூடாது. ஓகே, இது சொன்னது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஸ்வீட்டு, லட்டு, ஜிலேபி, பால்கோவா, மைசூர் பாக்கு இதெல்லாம் போட்டு அடி இதுவுமே வந்து வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஜஸ்ட் சுகரி ஐட்டம்ஸ் மட்டும் தான். இதுல எந்த நியூட்ரிஷன்ஸும் கிடையாது. அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேற அவ்வளவுதானே. இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். வேற என்ன க்ளூ இன்னும் இருக்கா? இருக்கு. க்ளூ வந்து டின்ட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் டின்ட் ஐட்டம், பெப்சி, கோக் அந்த மாதிரி. ஆமா. சோ இந்த ஐட்டம்ஸுமே வந்து நம்ம வெறும் வயித்துல குடிக்க கூடாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்க கூடாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கட்டிங் போடலாமா? கட்டிங். கரெக்ட். அத ஃபர்ஸ்ட் குடிக்கவே கூடாது. வெறும் வயித்துல கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. அது உடம்புக்கு ரொம்ப. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல உங்க மேல எல்லாரும் சண்டைக்கு வர போறாங்க. குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, பாத்துக்கோங்க. லிமிட்டடா. சோ நீங்க எதெல்லாம் வெறும் வயித்துல எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.